தோராயமா 60 மிளகா இருக்குடா. இந்த புடி இன்னைக்கு ஒரு நாள் அந்த எண்ணமே இல்லாம நீ இருந்து காட்டுற. ஆனா உனக்கு அந்த எண்ணம் இருக்குதா இல்லையான்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? உனக்கு அந்த எண்ணம் ஒவ்வொரு தடவை வரும்போதும் ஒரு மிளகா எடுத்து கடிச்சுக்க. ஏமாத்த கூடாது, அது இந்த சித்தப்பா மேல சத்தியம். ஓகே. இன்னைக்கு வெயில் ரொம்ப அதிகம் இல்ல? ஆமா பீம், இன்னொரு ஐஸ்கிரீம் சாப்பிடலாம், வரியா? அதிகாலை செருப்பு பிஞ்சு போகும், அது காட்டுடுறா. உங்க புத்தி உங்களை விட்டு எங்க போகும்? என்ன வேணாலும் சொல்லு, எனக்கு பழிக்க போச்சு. இன்ஸ்டாகிராமா? ஆண்டியோட கடை கூட மூடி இருக்கு. எங்க அம்மா வீட்டுக்குள்ளேயும் இல்ல. அப்படின்னா அரண்மனைக்கு போய் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. చెప్పను சொல்லு. யார் நீ? నేను చెప్పను. நீ எதுக்கு வந்திருக்க? చంపడానికి. யார? వాణ్ణి. எப்ப எங்க அம்மா சித்தியோட கிராமத்துக்கு போயிட்டு வந்தாங்களோ அப்பல இருந்து இவங்க சுத்தமா கோவப்படுறது இல்ல, அமைதியா இருக்காங்க. தொண்டு நாட்டி இப்படி சந்தோஷமா இருக்காங்கன்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அவங்களுடைய இந்த சந்தோஷத்துக்கு காரணம் வாழைப்பழமா கூட இருக்கலாம். ஏய், இதுதான் பழைய அப்சரா தியேட்டர். இதான் முதல் தடவை டைட்டானிக் படம். அதனால எங்களோட இனம் மனிதர்கள் மாதிரியே இனப்பெருக்கம் செய்யணும்னா நீங்க எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். நட்டுக்கிட்டு இருக்கிறத நறுக்குன்னு உள்ள நுழைச்சா சும்மா நச்சுன்னு இருக்கும். உங்களுக்குள்ள உணர்ச்சி உச்சி கொட்டுற அளவுக்கு தூக்கலாம். என்ன இது? என் கைகளுக்கு நரம்பு தளர்ச்சி வந்தது மட்டும்தான் மிச்சம். ரொம்ப துள்றானே, ஒன்னா சேர்ந்து வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு இப்ப இப்படி தனியா விட்டுட்டு போறான். இந்த கடி. நான் பாத்ரூம்க்கு போறேன். கொஞ்சம் நானும் வரேன். ஆமா, நானும் வரேன். அப்படின்னா உனக்கு வானவில் பிடிக்குமா? அது உண்மைதான். ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு வரீங்க? நாங்க 2 பேரும் சாதிச்சிட்டோம். கேட்டாலும் கத்தி சண்டைய கத்து கொடுக்க முடியாது. அப்படியெல்லாம் அபசகுணமா பேசாத. எனக்கு கொஞ்சமாவது கத்தி சண்டை கத்து கொடு ஹட்டோரி. கத்தி சண்டையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கத்து கொடுக்க முடியாதுப்பா. இத கத்துக்கணும்னா நீ நிறைய பிராக்டிஸ் பண்ண வேண்டி இருக்கும். பரவாயில்லையா? பிராக்டிஸ்க்கு நான் இப்பவே ரெடியா இருக்கேன். இந்த மாதிரி வானவில் பாய்ஸ் நான் பார்த்ததே இல்லடா. நீ நானும் ஓடிலாமா? அடி பெரும்பாலா படிப்பையில அடியே வாடி சக்லாத்தி மாமா சக்லாத்தி. நைட்ல நூறு பாக்குறியாடி? ஓடி போற என்னமெல்லாம் வச்சுக்கிட்ட அப்படியே ஜம்ப் பண்ணி வந்து ஒரே மிதி. அப்புறம் லாரில அடிபட்ட நாய் மாதிரி நஞ்சு அலஞ்சி சொல்லிட்டாமா. என்ன இது? 4 பட்டாசு வாங்கிட்டு வர இவ்வளவு நேரமா? ஒன்னு கேக்கட்டுமா ராஜு? இந்த பீமும் சுட்டி எப்போ கடைக்கு போனா லேட் ஆகுது, என்ன காரணம்? உனக்கு எந்த ஐட்டம் பிடிச்சிருக்கு? என் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் அதுவும் அங்க இருக்கு பாரு. எனக்கு ரொம்ப பசிக்குது, நீ வா சுக்கி. என் அன்பான குழந்தைகளே, இந்துமதி, சுட்கி. உள்ளங்கை தாக்குதல். விரல்கள்ல வலிமை, விரல் வேகம், அம்சம். கன்னெல்லாம் பிடிக்கவே தெரியாது. ஆனா அதுக்கு அவ்வளோ ட்ரெயின் பண்ணி அவ்வளோ எஃபர்ட் போட்டு உன் சைஸ் என்ன, அவன் வயசு என்ன? ஓ சைஸ் என்ன, அவன் வயசு என்ன? இந்த வீட்டுக்கு அந்த லேடி கேக்குதோ ராஜு?
நல்லா விளைஞ்ச மண்டையா தான் இருக்கு நீ. என்னடா சோட்டாவையும் தாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. டேவிட் புல்ல என் கீழ் வீட்டண்ணா போன்ல டேவிட் புல்லன்னு திட்டிகிட்டே இருப்பான். டேவிட் புல்லனா நான் கேட்டேன். அவன் சொன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு மேல பேசினா அவன் டேவிட் புல்ல, ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு மேல பேசினா அவ டேவிட் புல்ல. ஆமா அவன் டேவிட் புல்ல தான். ஜீவா நாங்க அவனை திட்ட போறோம். திட்டு ஜோஷ்வா என்ன போடா டேவிட் புல்ல. ஆமா எங்க அப்பா பேர் டேவிட், நான் டேவிட் புல்ல தான். அவனே ஒத்துக்கிறானா? விடு. தினம்தான் வீடு துடைக்கிற, இன்னைக்கு இன்னும் ஏகப்பட்ட அழகா இருக்கால. மறி குழந்தை வாசத்துக்கு பயங்கர பாப்போம் பாரு. ஐயா ஏன் இல்ல இன்னும் 2 நாள் உனக்கு கண்ணாலம் இல்ல? ஆமாங்கய்யா. எல்லாம் கத்துக்கிட்டியா? அட புருஷன் எப்படி நடக்கணும் கத்துக்கணும். ஐயா கேளு, அது ஒண்ணுமில்ல கவிதா. பால்கா ராசன் விடுப்பா. எது கேக்குறீங்க? மாடு காலை கத்துது, செனை குறைக்கு தான் கேக்குறாங்க. அப்படியே இறங்கினீங்கன்னா ஒரு தென்னந்தோப்பு இருக்கும். மேலே கீழே ரைட் திரும்பிங்கன்னா பால்காடு இருப்பாரு. சரி போய்க்கிறேன். ஏய் மாடுறா. வழக்கத்தை விட இன்னைக்கு குளிர் கொஞ்சம் ஜாஸ்தி தான்.